இப்போ நேரு அவர் வீட்டுல ரெய்டு நடக்குது. சரியா? இத பத்தி வந்துட்டு நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் பண்ணும். நம்ம அரசியல் சார்ந்து நம்ம பார்க்க போறதுல ஜஸ்ட் ஜோதிட ரிலேட்டடா இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். எப்படி அப்படின்னா, சனி பகவான் இங்க இருக்காரு, மீனத்துல இருக்காரு. சனி பகவான் பார்க்கக்கூடிய வீடு என்னென்ன வீடு? ஒன்னு குரு வீட்டை பார்க்கறாரு, இன்னொன்னு புதன் வீட்டை பார்க்கறாரு, இன்னொன்னு குரு வீட்லயே இருக்காரு, அப்புறம் சுக்கிரனை பார்க்கறாரு. இது மூணு தான். அப்ப சுக்கிரன் புதன் குரு இந்த மூணுத்துக்குமே ஒரு விதத்துல பாதிப்பை ஏற்படுத்துறாரு. சரி, நேருவுக்கு ஏன் சார் பாதிப்பு எப்படி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த புதன் வீட்டை பார்க்கறாருல, புதன் யாரு? புதனுக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? புதன்னா யாரு? புதன்னா கிருஷ்ணர்னு எடுப்போமா? கிருஷ்ணர் மகாபாரதத்துல யாரு? பேர் அவரை விட்டுங்க சார். கிருஷ்ணர் மகாபாரதத்துல யாரு கிருஷ்ணர்? சார் கிருஷ்ணர் என்ன கிரகம் சார்? அவங்களுக்கு என்ன உறவு சார் கிருஷ்ணர்? நான் புதன் வந்துட்டு எந்த கிரகம் சார்? புதன் வந்துட்டு எந்த உறவை குறிக்கும்? தாய் மாமனை குறிக்கும். கரெக்டா? இப்போ நம்ம முன்னாள் பாரத பிரதமர் நேருவை நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? நேரு மாமா அப்படின்னு தானே சொல்லி கூப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது சனி வந்துட்டு இந்த புதன் காரகத்துவத்தை பாதிப்பு உள்ளாதனால கண்டிப்பா அந்த நேரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்தேன். ஓகே தானே? லாஜிக்கலி கரெக்ட் தானே? புதன்றது வந்துட்டு தாய்மாமனுக்கு உண்டான கிரகம். தாய்மாமனுக்கு உண்டான கிரகம் பொதுவா வந்துட்டு நேரு அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்ம முன்னாள் பாரத பிரதமர் கொடுப்பாங்க. இதை வந்துட்டு இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வரும்போது சொல்லியிருந்தோம். இந்த சனி புதன் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த நேருன்னு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியும் நம்ம எடுக்கலாம். சரியா? தேங்க்யூ. அப்படி ஆஃப் பண்றா இது